சான்ஸே இல்லை. பன்னீர்னா இது மட்டும்தான். பன்னீர்னா ஒன்லி மில்கி மிஸ்ட். அது நிறைய கட்சிகள் தொடங்கும் போது கூட ஏன்னா நியர்பை நாங்கள் அந்த வீட்டு பக்கத்தில் அந்த சைடில் ஈஸியாக இருந்தனால நிறைய ஆஃபர் வந்தது எங்களுக்கு. அதை பேர் நான் சொல்ல விரும்பலை. இவங்க இதுக்கு முன்னாடி எப்படிலாம் ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா அப்படின்ட்டு வரக்கூடிய விமர்சனங்கள் இது எல்லாமே உங்களுடைய இந்த அரசியல் பயணத்தில் தடங்களாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? முன்னாடி இருந்த ஆண்டு கொண்ட அந்த தலைவர்களாக இருக்கட்டும், இப்போ நாங்கள் தான் தலைவர்னு வரவங்களாக இருக்கட்டும், யார் தான் ஆடாமல் இருக்கான்? தன்னை தலைவர்னு அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறமே கூட விஜய் அவர்கள் மேடையில் இப்போ எப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். இன்னொன்று எனக்கு வெளியில் சேஃபாக இருக்க முடியாதுங்கிற ஒரு நம்ம போயிட்டோம் அப்படின்னா அங்கே நமக்கு சேஃப் கிடையாது அப்படிங்கிற ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு மாதிரி பகிரங்கமான குற்றச்சாட்டு அது கேட்டு மும்முனை போட்டின்னு தான் சொல்கிறாங்களே தவிர அதில் நாம் தமிழர் கட்சியை சேர்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு உங்களுடைய பார்வை? அவங்களுக்கு பயம். ஏன் அவங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா அவங்களுக்கு பயம், அதனால அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியினுடைய வில்லிவாக்கம் வேட்பாளர் திருமிகு ரோஷினி அவர்கள். வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நாம் தமிழர் கட்சியினுடைய வில்லிவாக்கம் வேட்பாளர் திருமிகு ரோஷினி அவர்கள் ஒரு திருநங்கையாக இருக்காங்க அப்படின்னும் போது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் இருந்துச்சுன்னா, நாம் தமிழர் கட்சியில் சரிக்கு சமமாக பெண்கள் நிறுத்தியிருக்காங்க. அண்ட் இதற்கு முன்பாக ஒரு சில தொகுதிகளில் திருநங்கைகளையும் நிறுத்தியிருக்காங்க. பட் இந்த முறை நீங்கள் உங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட்? எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே. ரொம்ப பெருமையாகவும் இருந்துச்சு. நாம் தமிழர் கட்சியிலேருந்து நமக்கு அழைப்பு வந்திருக்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஓகே. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா மக்களுக்காகவும் கனிம வளங்களுக்காகவும் அநேக போராட்டங்களை முன்வைக்கிற ஒரு கட்சி. தமிழ் தேசியத்தை வளர்க்க வேண்டும் என்கிற ஒரு கோட்பாடு உள்ள கட்சி நம்மளுக்கு கூப்பிடும்போது அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஓகே. கட்சியிலேருந்து உங்களை அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்போ? ஆமாம். ஓகே. ஆனால் உங்களுக்கு முன்னாடி அரசியலில் போகணும் அப்படின்ற ஒரு ஆசை, ஆர்வம் ஏதாவது இருந்ததா? அரசியல் அப்படின்னு எனக்கு எதுவும் இல்லை. நான் ஆல்ரெடி நிறைய பேட்டியில் சொன்னது மாதிரி தான், அரசியல்னாலே நமக்கு அதெல்லாம் நமக்கு செட் ஆகாத ஒரு பயம் கலந்த ஒரு விஷயம். அது ரொம்ப பெரிய ஒரு கடல், அதுக்குள்ளே போய் சிக்கிக்க வேண்டாம், அந்த மாதிரியான விஷயங்கள் தான். மக்கள் பணியில் இருந்தனால இது ஒரு சரியான வழியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணி வந்தது தான். ஓகே. பட் அரசியலில் வர்றதுக்கு பெண்களே நிறைய யோசிப்பாங்க. நிறைய இங்கே தடங்கள் இருக்குது. இன்னுமே 50 விழுக்காடு பெண்களுக்கு அரசியலில் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. நாம் தமிழர் கட்சியில் அதை கொடுத்துட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி அப்படின்னு வரும்போது நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்க. வேறு ஏதாவது கட்சியிலேருந்து இந்த ஆஃபர் இருந்ததா ஓகே சொல்லியிருப்பீங்களா? இல்லை, இதுக்கு முன்னாடி நிறையா எங்களுக்கு அந்த மாதிரி ஆஃபர் வந்துச்சு. அதாவது நிறைய கட்சிகள் தொடங்கும் போது கூட ஏன்னா நியர்பை நாங்கள் அந்த வீட்டு பக்கத்தில் அந்த சைடில் ஈஸியாக இருந்தனால நிறையா ஆஃபர் வந்தது எங்களுக்கு. அதை பேர் நான் சொல்ல விரும்பலை. எங்களுக்கு நிறைய கூப்பிட்டாங்க. அதுதான் நான் சொன்னது. எனக்கு அப்போதை கட்சியாக பார்த்தேன். நம்ம கட்சியாக பார்க்கும் பொழுது இல்லை அதுக்குள்ளே போனால் நமக்கு நிறையா சிக்கல் பிரச்சனைகள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். ஏன்னா நம்ம ஒரு என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால கட்சி ரீதியாக போயிட்டோம் அப்படின்னா வேறு மக்களுடைய சப்போர்ட் நமக்கு இல்லாமல் போயிடும். அந்த மாதிரியான கேள்விகள் எனக்கு இருந்ததுனால நான் அதில் அவங்களுக்கு சரியான பதில் கொடுக்க முடியலை. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் என்னை கூப்பிட்ட உடனே நான் ஏன் வந்தேன் அப்படின்னா, உங்களுக்கு என்னோட பழைய நான் பண்ண அந்த சோசியல் சர்வீஸோட அந்த இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். மக்கள் சார்ந்த பணியும் கனிம வளங்களை இது பண்ணணும், நம்ம மரங்கள் நடணும், மற்ற விஷயங்கள் எல்லாம் அந்த மாதிரியான கோட்பாடுகளோடு தான் நான் இருந்திருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கு அழைப்பு வந்ததுக்கு சரி ஓகே, தமிழுக்காகவும் தமிழ் தேசத்துக்காகவும் போகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு நமக்கு, இதை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் உடனே ஓகே சொல்லுவேன். ஓகே. ஸோ ரோஷினி பற்றி எனக்கு தெரியும், நான் படிச்சிருக்கேன், அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம் அதனால். பட் இங்கே இருக்க தொகுதி மக்களுக்கோ இல்லை ஒரு வேட்பாளராக உங்களுக்கு வாக்களிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரோஷினி யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல? ரோஷினி பிறந்தது வளர்ந்தது எல்லாம் திருச்சி ஸ்ரீரங்கம். படிப்பு எல்லாமே அங்கே தான். இந்த திருநங்கையாக மாற்றப்பட வேண்டிய அந்த ப்ராசஸ்க்காக சில இடங்களுக்கு பயணிக்கப்பட்டு சில துன்பங்கள் அனுபவிக்கப்பட்டு அந்த மாதிரியான வழிகளை கடந்து வந்திருக்கேன். சென்னைக்கு வர்றதுக்கான காரணம் நிறையா அதுக்கு முன்னாடியான ஆட்ஸ் ஷூட்ஸ்லாம் போயிட்டு இருந்தேன். அங்கேயே நம்ம தொடர்ந்து பணி
ஆற்றணும் அப்படிங்கிற ஒரு நேரம் வரும்போது நம்ம அறக்கட்டளை எல்ஜிபிடி இறைவி அறக்கட்டளையில் சேர்ந்து அதுக்கான பணிகளை செஞ்சுட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ஒரு பெரிய ரூமர் போயிட்டுருக்கிறத இறைவி எல்ஜிபிடி அறக்கட்டளை நீங்கள் ஆதரவாக அந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றின தெளிவான ஒரு நான் விளக்கமும் இந்த இடத்துல கொடுக்கறதுக்கான நேரம் நினைக்கிறேன். திருநங்கைகளை ஆதரிக்கிறோம், எல்ஜிபிடிக்கு மக்களை ஆதரிக்கல அப்படின்னு ஒரு போர்வையை போத்திக்கிறாங்க. ஏன்னா திருநங்கைகளை நாங்கள் எதிர்க்கிறோம்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன விஷயம் வரும்னு தெரிஞ்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திருநங்கைகளை நாங்கள் ஆதரிக்கிறோம், எல்ஜிபிடி மக்களை வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏற்றுக்கிறது ஏற்றுக்காதது அதெல்லாம் வந்து இங்கே வந்து வேறு விஷயம். நீங்கள் வந்து திருநங்கைகள்னால் யார், எல்ஜினா யாருன்னு நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு பார்த்தா, இந்த எல்ஜியிலேருந்து தான் டி வருது. அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் அந்த டி. சில பேர் அந்த வயசில் புரிதலோடையும் இல்லை நாங்கள் இப்படியே இருக்கோம் எங்களுக்கு இது கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு சொல்லி இருந்துக்கிற மக்கள் அந்த எல்லாவோ ஜியாவோ அதை கண்டினியூ பண்ணுறாங்க. அதில் வந்து ரொம்ப அஃபேர் ஆகி இல்லை நாங்கள் வந்து எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிற மக்கள் வந்து டீயாக மாற்றிக்கிறாங்க தங்களை. இதுதான் அந்த ப்ராசஸ், இடப்பட்ட ப்ராசஸ். நாங்கள் எங்களுடைய இதில் என்ன பண்ணுறோம், அறக்கட்டளையில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, இப்படிப்பட்ட வர மக்கள் அவங்களுக்கு வந்து உடல் அளவில் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, மனசளவில் ஸ்ட்ராங்னஸாக இருக்க மாட்டாங்க. அவங்க எங்களுக்கு வர கால்ஸ் என்ன நினைப்பாங்கன்னு, எங்களை ஏமாற்றிட்டாங்க, எங்களை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, எங்களை அந்த மாதிரி பண்ணிட்டாங்க, எங்களுக்கு எந்த வழியில் போகிறதுன்னு தெரில, நாங்கள் கேலி பண்ணுறாங்க, அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க அப்படிலாம் ஸ்ட்ரகிளாக இருக்கும் போது நாங்கள் அவங்களுக்கு ப்ராப்பரான கவுன்சிலிங் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சமூக வலைத்தளத்தில் வரக்கூடிய இந்த கிரிட்டிசிசம்ஸ், இவங்க இதுக்கு முன்னாடி எப்படிலாம் ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா அப்படின்ட்டு வரக்கூடிய விமர்சனங்கள், இது எல்லாமே உங்களுடைய இந்த அரசியல் பயணத்தில் தடங்களாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஏன்னா விமர்சிக்கிறவங்க எப்போவுமே விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. நான் அப்படி ஒரு பெரிய விமர்சனம் பண்ணுற அளவுக்கு பெரிய விஷயம்லாம் இல்லை. ஏன்னா இப்போ மற்ற கட்சிகளில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ வந்து ஒஸ்டான பீப்புளெலாம் உட்காந்துருக்காங்க, நாங்கள் தான் பெருசுன்னு சொல்லிக்கிட்டு. அப்படி உங்களுக்கு டாபிக் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அதை போய் எடுத்து பேசுங்க, அவங்கள பற்றி விமர்சனம் பண்ணுங்கள். ஒரு பெரிய விமர்சிக்கிற அளவுக்கு நான் வந்து எதுவும் பண்ணலைன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அப்படி நான் டான்ஸ் ஆனது தான் குத்தோம், நான் வந்து ரீல்ஸ் பண்ணது தான் குத்தோம், அதை எடுத்து வச்சு பண்ணுறதில் அது அவங்களுக்கு ஒரு அவங்க தன்னை வளர்த்துக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அரசியலுங்கிறது வந்து மக்களுக்கான ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு தளம். ஆனால் இவங்க பார்த்தீங்களா எப்படி ஒரு ஆபாச நடனம் ஆடி இருக்காங்க, இவங்களெல்லாம் நீங்கள் வேட்பாளராக போடலாமா அப்படின்ட்டு அது கட்சிக்குமே ஒரு அவதூறு பரப்புற வகையில் பேசுகிறாங்களே. முதல்ல அதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. ஏன்னா யாரு தான் வந்து கூத்தாடாமல் வந்திருக்காங்க, அதில் ஆக்டர்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். என்னோட ரீல்ஸில் நான் டான்ஸ் ஆடிருக்கேன். இப்போ யார் முன்னாடி இருந்த ஆண்டு கொண்டு இருந்த தலைவர்களாக இருக்கட்டும், இப்போ நாங்கள் தான் தலைவர்னு வரவங்களாக இருக்கட்டும், யார் தான் ஆடாமல் இருக்கா? தன்னை தலைவர்னு அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறமே கூட விஜய் அவர்கள் மேடையில் இப்போ எப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? நான் வந்து என்ன அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்னை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறேன், மக்கள் இடத்துல எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறேங்கிறது தான் முக்கியம். அது என்னுடைய ஒரு வரதுக்கான வழி, அது என்னோட டேலண்ட், என்னோட ஸ்கில். அதை வந்து எடுத்து வச்சு நீங்கள் குத்தமாக பார்த்தா அது எனக்கு புரியல. ஓகே ஓகே. ஸோ இப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு வருது, அண்ட் இதுக்கு முன்னாடி ஈசிஆர் பக்கம் தான் ஒரு கட்சியிலேருந்தும் எனக்கு அழைப்பு வந்துச்சுன்னு சொன்னீங்க. பட் தாவேகாவுக்கு எல்லாரும் சமீபத்தில் போகிறத பார்க்க முடியுது, விஜய் அவர்களுக்கான ஆதரவு பார்க்க முடியுது, இளைஞர்கள் ரொம்ப அதிகமாக கவரக்கூடிய ஒரு கட்சியாக தாவேகா இருக்குது அப்படின்னு சொல்லப்படுற சூழலில் நீங்கள் ஏன் தாவேகாவை சூஸ் பண்ணல? நான் ஒன்றே ஒன்று சொல்கிறது தான், எப்போவுமே நான் வந்து ஒரு பதவிக்காகவோ ஒரு நல்ல ஒரு ஃபேம்காகவோ நான் இதுக்குள்ளே வரல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா என்னுடைய அந்த சோசியல் சர்வீஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ஏன்னா நான் வந்து நிறையா எல்லாமே பண்ணியிருக்கேன். நான் என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேமஸ் ஆக்குறதுக்காக நான் வரல. ஏன்னா ஃபேமஸ் ஆக்கிக்கணும், எனக்கு ஒரு பதவி வேணும் அப்படின்னு நினச்சிருந்தா நான் வந்து எப்படி வேணுமா போயிருந்திருக்கலாம். இன்னொன்று எனக்கு வெளியில் சேஃபாக இருக்க முடியாதுங்கிற ஒரு நம்ம போயிட்டோம் அப்படின்னா அங்கே நமக்கு சேஃப் கிடையாது அப்படிங்கிற ஒரு இதுவும் இருந்துச்சு. ஏன்னா நான் நிறைய விஷயங்களை பார்த்தேன் வெளியிலேருந்து. பட் இங்கே அப்படி கிடையாது. குறிப்பிட்ட அந்த கட்சிக்குள்ளே போனால் சேஃபாக இருக்காதுன்னு சொல்ல வரீங்களா? ஏன் அந்த மனநிலை உங்களுக்கு? நிறைய நீங்கள் இப்போ பேட்டிங்கில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, அது நீங்கள் உள்ள ஆராயும் போது தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பெண்கள் வந்து அதில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஆகுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க, இது ஒரு மாதிரி பகிரங்கமான குற்றச்சாட்டாக இருக்கு. இல்லை, இதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்தது, ஓகே, நீங்கள் மக்கள் எப்படி பார்க்குறீங்க என்ன விஷயம்னு எனக்கு தெரியல. நான் பார்த்தது எனக்கு, அதாவது நான் வந்து அந்த தலைவரை குற்றப்படுத்தலை, அதுக்கு கீழே இருக்கிற தொண்டர்கள் வந்து சில, அதாவது அந்த இடங்களில் இருக்கிற ஒரு சில பேர் வந்து சரியில்லை அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதனால வந்து ஓகே நமக்கு அது செட் ஆகாது அந்த மாதிரி ஒரு இருந்துச்சு.
ஓகே. ஸோ அதனால் நாம் தமிழர் கட்சி சூஸ் சூஸ் பண்ணேன். இப்போது மக்கள் வந்து வாக்களிக்கணும் அப்படின்னா வேட்பாளர் என்ன பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் வேட்பாளருக்கு நம்ம வாக்களிக்கலாமா வாக்களிக்க வேண்டாமா, எந்த கட்சியில் இருக்காங்க, இது எல்லாமே பார்ப்பாங்க. இப்போ உங்களுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன கேட்டு வாக்கு சேகரிப்பீங்க? நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தா நான் அதுதான் சொல்கிறேன். நான் கடந்த 8 வருஷமாகவே நான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பணியில் தான் இருந்துகிட்ருக்கேன். நான் இந்த அரசியலுக்கு வருவோம், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து நான் பண்ணலை இதுக்கு முன்னாடி. இது எனக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்க்குறேன். பட் இதுக்காக தான் நான் முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னா அப்படின்னு கேட்டால் அது இல்லை. ஓகே. அது வந்து எனக்குள்ளே இவ்வளவு நாள் நீங்கள் பார்த்த வேலைக்கு ஒரு அங்கீகாரமாக நான் நினச்சிக்கிட்டேன் இதை ஆக்சுவலி. ஏன்னா இது நம்ம தமிழுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் நம்மளுடைய அந்த ஏழ்மை, அதாவது என்னதான் இன்னைக்கு நீங்கள் இலவசமாக கொடுத்தாலும் ஏழ்மை மாறி இருக்கா? தமிழ்நாட்டில் ஏழ்மை மாறி இருக்கா? கிடையாது. அந்த ஏழ்மைக்காகவும் ஏதோ நம்ம ஒரு சின்ன தொண்டு நிறுவனம் வச்சு அதன் மூலியமாக நம்ம மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு நம்மளோட ஐடென்டிட்டியை வந்து மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நான் போராடிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக கிடைச்சதாக தான் நான் பார்க்குறேன். ஓகே. ஒரு திருநங்கையை நம்பி வாக்களிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? மக்களுக்கு அந்த ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு நீங்கள் நம்புறீங்களா? ஆமாம், நிறைய காணொலி இப்போ எங்கள் மக்கள் வந்து இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க. திருநங்கைகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு முன்னாடி நான் சொன்னது போல தான் ஒரு 70% மக்கள் ஏற்றுக்கிறாங்க திருநங்கைகள்னாலே. ஏன்னா எங்கள் இதில் நிறைய பேர் படித்து போலீஸாகவும் கலெக்டராகவும் நிறைய பொறுப்புகளில் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்கள வந்து ஏற்றுக்கிறாங்க. ஸோ நாங்கள் நல்லா பண்ணுவோங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது மக்களுக்கு. ஓகே. களத்தில் போட்டி யாருக்கும் அப்படின்றது இப்போ சமீபத்தில் ரொம்ப ஒரு விவாத பொருளாகவே போயிட்டுருக்கு. டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்கிறாரு. இல்லை அதிமுக தான் பிரதான எதிர்கட்சி, அதிமுக vs டிஎம்கே தான் என்றைக்குமே போட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நாம் தமிழர் கட்சியை கன்சிடர் பண்ண மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு விவாத பொருள் பல தேர்தல்களாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. மும்முனை போட்டின்னு தான் சொல்கிறாங்களே தவிர அதில் நாம் தமிழர் கட்சியை சேர்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு உங்களுடைய பார்வை என்ன? அவங்களுக்கு பயம். ஏன் அவங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா அவங்களுக்கு பயம், அதனால அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஓகே. நாம் தமிழர் கட்சியை பார்த்து பயமா இருக்கா? நாம் தமிழர் கட்சி 8% வாக்கு வச்சிருக்கக்கூடிய மாநில அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சி. ஆனால் குறைச்சி மதிப்பிட முடியாதுல்ல. எப்படி பார்த்தாலுமே வாக்கு சதவீதம் கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது அந்த கட்சியை பார்த்து பயப்படணுன்ற அவசியம் என்ன இருக்குது? அதுதான் அதாவது அவங்க ஏன் அப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மையை கொண்டு வந்துடணும் அந்த மக்களுக்குள்ள அப்படிங்கிறதுனால அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. பட் நீங்கள் என்னதான் கொண்டு வந்தாலும் நாங்கள் தாழ்வு மனப்பான்மை அடைய போகுது இல்லைன்னா தமிழர்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் இதில் இருக்கிற நீங்கள் ஒருத்தர் எண்டுலேருந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கூப்பிட்டு உறுப்பினராக இருக்கட்டும், அதில் இருக்க மெம்பர்ஸாக இருக்கட்டும், நீங்கள் யாரை கூப்பிட்டு கேட்டாலும் அவங்களுடைய கொள்கை கோட்பாடு வெறி எல்லாம் ஒன்றா மட்டும்தான் இருக்கும், ஒரே சேமாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அவங்கக்கிட்டே நீங்கள் என்னதான் தாழ்வு மனப்பான்மையாக நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வச்சாலும் நாங்கள் எல்லாருமே தளர மாட்டோங்கிறது தான் உண்மை. ஓகே. சீமான் அவர்கள் பேசினாரா அவங்கள்ட்ட? பேசியிருக்கேன். நேர்காணல் ஏதாவது எடுத்தாரா? வேட்பாளராக அவங்களை அறிவிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி நேர்காணல்லாம் நாங்கள் ஆஃபீஸ்க்கு போய் பேசியிருக்கோம். ஓகே. என்ன சொன்னார்? அண்ணன் என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் எதுக்காகமா வந்திருக்கு, அதான் நீங்கள் கேட்குறது போல தான் உங்களுக்கு என்னம்மா வேணும், நீங்கள் எதுக்காக இதுக்கு வந்து ஒத்துக்கிட்டீங்க அந்த மாதிரிலாம் கேட்டாங்க. அப்போ நான் அவருக்கு பதில் சொன்னேன், இந்த மாதிரியான பதில் தான் சொன்னேன். எனக்கு இப்போது இந்த மாதிரி நான் வந்து ஜெயிக்கணும் அந்த மாதிரியான விஷயத்தை தாண்டி மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு தாகம் எனக்கு இருந்தது. அதனால நான் வந்து இதை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு. உங்களுக்கு தைரியம் இருக்கா? இல்லை நிறைய பேர் வந்துட்டு இதில் இருக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ பணம் ரீதியாகவும் மற்ற ஃபேம் ரீதியாகவும் நிறைய பேர் இந்த இடத்துல போட்டிடும் போது உனக்கு வந்து தைரியம் இருக்கா பேசுகிறதுக்கு, உனக்கு நம்பிக்கை இருக்கா அப்படிலாம் கேட்டாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது, தைரியம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். சரிம்மா தைரியமாக இரு, நம்ம பார்த்துக்கலாம், நான் இருக்கேன் சப்போர்ட்டாக, நீ இறங்கி மக்களுடைய பணியை மட்டும் தொடர்ந்து பண்ணி அந்த மாதிரி சொன்னாங்க. ஓகே. ஆனால் ஒரு வேட்பாளராக நிற்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நிறைய ஸ்ட்ரென்த் கண்டிப்பாக வேணும். நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஃபிசிக்கலாகவும் ஓடி போய் நம்ம உழைக்கிறதுக்கான ஸ்ட்ரென்த்தும் வேணும், மென்டலியாகவும் நம்ம ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கான ஸ்ட்ரென்த்தும் வேணும். இருக்கா ரெண்டுமே உங்கள்கிட்ட? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னோட பேட்டி பார்க்கும்போதும் என்ன பார்க்கும்போதும், ஏன்னா ஆல்ரெடி நம்ம நிறைய பேசியிருக்கோம், அதனால நீங்கள் என்னவா நினைக்கிறீங்க? அதுதான் நான் எனக்கு அதை ஃபீல் பண்ண முடியுது. பட் உங்களுடைய பார்வை என்னவா இருக்குது? அந்த ஒரு ஜோஷ் இருக்கா இப்போவே களத்துக்கு போகணும் அப்படிங்கிறது? களம் எனக்கு புதுசு இல்லைம்மா, நான் சொல்கிறேன். அதான் உங்களுக்கு எனக்கு அரசியல் தான் புதுசு. மக்கள் பணி தான் அரசியல். பட் இதற்கு முன்பாக இருந்த கட்சிகள் எல்லாருமே அதை எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. வாக்களிக்க மக்கள் வாக்கு சேகரிக்க மக்கள்கிட்ட போய் பேசும்போது நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம், நம்மளுடைய பேச்சு அவங்களுக்கு பிடிச்சிருக்கா, அவங்க நம்ம எப்படி கவர போறோம், இதெல்லாமே இருக்குல்ல. என்ன வாக்குறுதி சொல்லி வாக்கு கேட்க போறோம் அப்படின்ட்டு. அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு
ஒரு மக்களிடத்தில் நாங்கள் வில்லேஜ்லாம் அடாப்ட் பண்ணி ரோஷினி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலயமா ஒரு வில்லேஜோட முன்னேற்றத்துக்கான விஷயங்களை பண்ணியிருக்கோம். மக்கள்கிட்ட அணுகிறதோ மக்கள்கிட்ட இருந்து அன்பு ஆதரவை பெறதோ எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அங்கே போய் நாங்கள் அந்த மாதிரியான எங்களுடைய டீம் ஒர்க் பண்ணி நாங்கள் அதை வந்து மரம் செடி நடுறது அந்த டோட்டல் வில்லேஜோடைய விஷயத்தை நாங்கள் மாற்றிருக்கோம். கல்வியாக இருக்கட்டும், அங்கே இருக்க சில்ட்ரன்ஸோடைய விஷயங்களாக இருக்கட்டும், பழங்குடியின மக்களுடைய இதாக இருக்கட்டும், எல்லாத்தையும் மாற்றிருக்கோம். அதனால எனக்கு வந்து மக்கள்கிட்ட போய் பழகிறதோ அணுகிறதோ எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. இல்லை, இது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கக்கூடிய ஆதரவாக பார்க்குறீங்களா, இல்லை ரோஷினி ரொம்ப போல்டாக ஒரு திருநங்கை வந்து வேட்பாளராக நிற்கிறாங்க அப்படின்ற ஒரு ஆதரவாக பார்க்குறீங்களா? ரோஷினி திருநங்கை வேட்பாளராக இருக்காங்க, ஒரு திருநங்கை வேட்பாளராக இருக்காங்க, அது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு மக்கள் பார்த்தாலும் அதை நாம் தமிழர் கட்சி தான் அதை செயல்படுத்தியிருக்கு அப்படிங்கிற மரியாதை வந்திருக்கு இன்னும் கூட. ஏன்னா ஆல்ரெடி மரியாதை அந்த இது இருந்திருக்கு. ஏன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு, அதாவது நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போது எல்லாமே ஈக்குவல் அந்த நாம் தமிழர் கட்சி தான் அதை பயங்கரமாக வந்து செயல்படுத்திட்டு இருக்கு. நீங்கள் ஈக்குவலான ஆண்களுக்கு சமமாக பெண்களையும் வந்து நிறுத்தியிருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? எந்த கட்சிகளையுமே அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை. வேட்பாளராக எங்களுடைய கட்சிகளில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆண்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு ஈக்குவலாக பெண்களும் நிறுத்தியிருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது ஒரு திருநங்கையும் நிறுத்தியிருக்காங்க. அப்படிங்கும்போது மக்களிடத்தில் வந்து அது ஒரு வரவேற்கத்தக்க விஷயமா தான் இருக்குது. அவங்க பெருமையாக நினைக்கிறாங்க. இதை நான் தமிழர் கட்சி பண்ணியிருக்கு அப்படிங்கும்போது எங்களுக்கு பெருமையாக இருக்குது. அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இந்த முறை களத்தில் விஜய் அவர்கள் வர்றதுனால அதனுடைய இம்பாக்ட் நாம் தமிழர் கட்சிக்கு அதிகமாக இருக்கும். 8% வாக்கு அப்படிங்கிறது 5-6% குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய பார்வைக்கு? அம்மா நான் என்ன சொல்கிறேன்னா, குறையுது இது ஏறுது அந்த மாதிரியான விஷயம் இல்லை. மக்களுக்கு தெரியும். ஒரு மீடியா ஃப்ரேமை வச்சு நம்ம வந்து ஒரு மக்களை ஏமாற்றணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரசிகர்கள் கூட்டம் அலக்கடலாக இருக்கலாம். பட் அரசியல் ரீதியாக பார்க்கும்போது வாக்குகளில் தான் தெரியும். மக்கள் வாக்களிக்கிற விஷயத்துல தான் தெரியும். நம்ம ஒவ்வொரு வீட்லேயுமே தாவேகாவினுடைய ஆதரவாளர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. அவங்க ஒவ்வொரு வீட்லேயும் இருக்காங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு புரியலை. உங்களுக்கு புரியுதா? அதை புரிய வைக்கிற கடமை பேரண்ட்ஸ்க்கு தான் இருக்குது. ஓகே, யா. ஸோ அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி அடிச்சுடுவாங்க. ஏன்னா நான் எப்போவுமே என்ன சொல்கிறேன்னா, இப்போது நான் வந்து அந்த கட்சிகளுக்கு ஒரு எதிர்ப்பாளரோ அந்த மாதிரியான விஷயம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்த மூவிஸாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், அவங்களோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அது ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த ரீதியாக பார்க்கும்போது, அரசியல் ரீதியாக பார்க்கும்போது நான் அதை தான் பார்த்தேன். நான் அவங்கள்ட்ட எந்த ஒரு கொள்கை கோட்பாடு நிறைய விஷயங்கள் வந்து மிஸ்மேட்ச் ஆச்சு எனக்கு. அதனால தான் இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான பதிலை கொடுக்குறேன் நான். ஒரு கோட்பாடாக இருக்கட்டும், ஒரு விஷயமா இருக்கட்டும், என்ன பண்ண போகிறோம் மக்களுக்கு, இந்த மாதிரி இல்லாமல் நம்ம மூவியில் பண்ணுற மாதிரியான மாஸ்க் காட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறது, இதனால மக்களிடத்தில் ஆதரவை பெற முடியுமா அப்படின்னா மக்கள் தான் அதை புரிஞ்சிட்டு, மக்கள் தான் அதை வந்து உணர்ந்து, நம்ம ரசிகர்கள் வேறு, தமிழ்நாட்டை கையில் ஒருத்தவங்க கையில் கொடுக்க போகிறோன்னா அதுக்கு அவங்க தகுதியாக இருக்காங்களா அப்படிங்கிறத மக்கள் முடிவெடுத்து அவங்க புரிஞ்சு செயல்படணுங்கிறத என்னுடைய. ஓகே, ஸோ அப்போ கொள்கை முரண் அப்படிங்கிறது விஜய் அவர்களோட இருந்துகிட்டு இருக்கு. ஸோ நான் விஜய் அப்படின்னு சொல்லலை, அந்த தாவேகா சொல்லுங்கள். ஓகே, ஸோ அப்போ தேர்தலில் நீங்கள் பர்சனலி எனக்கு விஜய் பிடிக்கும். நான் அதை தானே உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ரசிகராக நான் வந்து ஒரு ரசிகையாக எனக்கு விஜய் பிடிக்கும். அரசியலுக்கு வந்துட்டீங்க, வேட்பாளராக நிற்கிறீங்க. இதற்கு பிறகு உங்களுடைய களம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கு யூஸ்வலாக எல்லாமே, அதாவது கிடைக்கிறணும்னு சொல்கிற விஷயம் வந்து எந்த மக்களுக்கும் கிடைக்கிறதில்ல சரியாக. என்னுடைய அரசியல் பயணத்தில் நான் வந்து ஜெயித்தேன் அப்படின்னா என்னுடைய முதல் நோக்கம் என்னுடைய மக்களுடைய குரலாக இருப்பேன். என்னோடய திருநங்கை மக்களுடைய சார்பாக அவங்களுடைய குரலாக இருப்பேன். ஏன்னா அவங்க இன்னுமே தாழ்த்தப்பட்டு ரொம்ப ஒரு நிலைமை, எவ்வளவோ விஷயங்கள் முன்னேறிட்டே வந்தாலும் கூட இன்னும் நிறைய விஷயத்தை திரும்பி பார்த்தோன்னா அவர்களுக்கான குரல் கொடுக்கறதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்படலை. இந்த சக மனிதர்களாக மதிக்கப்படலை. அதுக்கான குரலாக இருப்பேன். இன்னொன்று என்னோடது முதல் பார்த்திங்கன்னா பெண்களுக்கான முழு பாதுகாப்பு, கலாச்சாரம், பொருளாதாரம், கல்வி முன்னேற்றம், இந்த மாதிரியான முதல் விஷயங்களே சட்டமன்றத்தில் பேசுகிறதுக்கான விஷயங்களை தான் நான் ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் தயார்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஓகே, இதை தாண்டி வந்து நம்ம ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து ரெண்டாவது. நம்ம நிறைய வந்து நம்மளால் என்ன முடியுமோ அதை மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக நம்ம விதைக்கணும். அண்ணன் சீமான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறது அதுதான். நம்ம விதைக்கணும், அதை நம்மளுடைய தலைமுறைகள் வந்து அறுவடை செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பேசியிருக்காங்க. இப்போ விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், அண்ணன் சொல்கிற சில விஷயங்களாக இருக்கட்டும், அது சிரிக்கிறாங்க மக்கள். இதை எப்படி செயல்படுத்த முடியும் தமிழ்நாட்டில், இதை எப்படி பண்ண முடியும் அப்படிலாம் சிரிக்கிறாங்க. அது இன்னைக்கு சிரிப்பாக இருக்கலாம், ஏன்னா அதை வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீங்கள் துபாய் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 20 வருடமாக எவ்வளோ வளர்ச்சி அக்ரியில் ஆகிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
ஆனால் நம்ம நாடு அக்ரியில் எந்த அளவுக்கு புவராக போயிட்டுருக்கு, அந்த ஒரு பாலைவனத்தை சோலைவனமாக ஆக்குறதுக்கான எஃபர்ட் அவங்க போட்டுட்ருக்காங்க. ஆனால் நம்ம ஒரு ஒரு சோலைவனத்தை நம்ம பாலைவனமாக மாற்றிக்கிட்டு போயிட்டுருக்கோங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை கூட. ஸோ அதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணுறது தான் என்னுடைய குரலாக இருக்கும் மக்களிடத்தில் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேங்க. ஓகே, நிச்சயமாக உங்களுடைய இந்த பயணம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நம்ம தொடர்ந்து பேசுவோம். நேரத்திற்கு நன்றி. நன்றி நன்றி நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சான்ஸே இல்ல. பனீர்னா இது மட்டும்தான். பன்னீர்னா only மில்கி மிஸ்ட்.